நாங்கள்லாம் சின்ன வயசில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்தபோது இந்த எலும்பு சட்டி தோசை தான் பார்த்துருக்கோம். பெரிய தோசைக்கல்லில் தோசையெல்லாம் சண்டே ஆர் சம்மரில் எல்லோரும் இருக்கும்போது தான் மார்னிங் பண்ணி தருவாள். இட்லி மறுநாளைக்கு இந்த மிஞ்சின மாவில் எலும்பு சட்டியில் தோசை. அது கூட பெரியவாளுக்கு தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் இட்லி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இட்லியோட தயிரும் சுகரும். இந்த எலும்பு சட்டி தோசை அவ்வளோ ஆசையாக இருக்கும். நான் சின்ன எலும்பு சட்டியில் பார்க்கும்போது அப்படியே கரகரன்னு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த எலும்பு சட்டி தோசையில் இந்த தடவை கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் மேத்தி போட்டு பண்ணினேன். ஸ்ப்ரவுட்டட் மேத்தி யூஸ்வலாகவே சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த எலும்பு சட்டி தோசையில் ஸ்லைட்டாக ஃபர்மெண்ட் ஆன மாவில் போட்டு மேலே இட்லி பொடி ஐ மேக் வித் பீனட்ஸ், கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட்லாம் போடுவேன். அதையும் போட்டு டாப் பண்ணின உடனே தயிரோட சூப்பராக இருந்தது.